நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனங்கள் பணி ஒப்பந்தங்களுக்கு முறைகேடு பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறது. அது குறித்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை ஆதாரங்களின் அடிப்படையில் ஆதாரங்களோடு தமிழ்நாடு தலைமை காவல்துறை இயக்குநருக்கு டிஜிபிக்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு கடிதம் அனுப்பினாங்க. அக்டோபர் 27, 2025. இது குறித்து சிபிஐ வரை விசாரிக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் வலியுறுத்தினாங்க. அதிமுகவினுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்தார். இது குறித்து விரைந்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றார். அந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வு உடனடியாக வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்றும் அரசனுடைய இந்த தாமதம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது என்று கேள்வி சொல்லியிருந்தாங்க. இந்த சூழலில் தான் ஒரு துறையில் ஒரு வருடத்திற்குள்ளாக மட்டுமே சற்றேறக்குறைய 2000 கோடிக்கு மேல் ஊழல் என்றால் அத்தனை துறைகளையும் இந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு ஊழல் முறைகேடு நடந்திருக்கு என்பது பெரும் அதிர்ச்சியை எழுப்புகிறது. ஊழல் கரைபடிந்த இந்த அரசு அகற்றப்பட வேண்டும். இந்த அரசுக்கான ஊழல் கோட்டை கட்டியிருக்கிற திமுக அரசுக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது என்று நயினார் நாகேந்திரன் சொல்கிறார். தந்தையும் மகனையும் காப்பாற்றத்தான் இவ்வளவு நாளாக வழக்கே பதிவு செய்யாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். ஊழல் மலிந்த மன்னிக்க முடியாத அளவிற்கு ஊழல் மலிந்த அந்த திமுக அரசு என்று விஜய் குற்றம் சாட்டுகிறார். எதிர்க்கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்ச்சியாக அன்புமணி ராமதாஸ் இந்த திமுகவுடைய ஊழல் கோட்டை சிதறடிக்கப்படும், மக்கள் தக்க பாடத்தை கொடுப்பாங்க என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் திமுகவிலிருந்து அந்த அமைப்பு செயலர் ஆர்எஸ் பாரதி சொல்கிறப்ப இது ஒரு பொய் வழக்கு, நாங்கள் சட்டப்படி சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிற KN நேரு என் மீது எந்த தவறும் இல்லை என்று சொல்கிறார். இப்போ யார் மீது தவறு, எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய சொல்லி தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க. உயர்நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் இன்னும் ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்கிற கேள்விகள்லாம் எழுகிறது. உருட்டு மிஷின் உத்தமர்கள்னு சொல்லிட்டு திமுக ஒரு அழகான ஒரு வாஷிங் மிஷினை பயன்படுத்திட்டு வராங்க. அதுதான் உண்மை. உருட்டு மிஷின் உத்தமர்கள் வந்து யார் உள்ளர போனாலும் எல்லாருமே ஊழல் கரைப்படைஞ்ச ஒரு அமைச்சர்கள் தான். இந்த கட்சி அந்த கட்சியில் திராவிட கட்சிகள்னாவே ஆல்மோஸ்ட் வந்து அதில் எல்லாருமே கரைப்படைஞ்ச அமைச்சர்கள் தான் அதிகமா இருக்காங்க. என்ன அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உருட்டு மிஷின் கொஞ்சம் பழைய மிஷின், கொஞ்சம் தான் செலவு பண்ணோம். ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி மிஷின். ஸோ அதனால நிறைய போட்டு உருட்டி பெரட்டி பாலிஷ்லாம் போட்டு நம்ம உத்தமர் மாதிரியே ஷோ பண்ணுவாங்க. எல்லா இதுலையுமே கரெக்ஷன் தான். அதனாலதான் எங்க அண்ணன் தளபதி அழகா சொன்னாரு, உடனே பதவி நீக்கம் பண்ணுங்க அப்படின்னாரு. ஒருத்தவங்களை ஒரு அமைச்சரா ஒரு பதவி இன்னும் கண்டினியூ பண்றாருன்னா அவரோட எவிடன்ஸ் எவ்வளவு அழகா பாரு. நீங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம செந்தில் பாலாஜி எடுத்துக்கலாம். செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரு, எல்லாம் வந்து எவ்வளவு எவிடன்ஸை வந்து க்ளோஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கேசஸ் போயிட்டே இருந்தது. ஒரு அமைச்சர் மக்களுக்காக செயல்படணும், அவரே ஊழல் பண்றாருன்றது கண்ணு முன்னாடி தெரியுது. அப்பயும் அப்புறம் நடத்துறாருன்னா அப்ப என்ன அமைச்சரவை அது? அது புலிகேசி அமைச்சரவை தான். உங்க அந்த படத்துல காட்டுற மாதிரியே சொல்லுவாங்கல்ல, இந்த என்ன நீ என்ன துறை, நீ என்ன துறை, நீ என்ன துறைன்னு. அதே மாதிரிதான், நீ என்ன துறையில அமௌண்ட் அடிச்ச, நீ ஒரு 100 கோடி 200 கோடி அடிச்சா, இரு நான் 1000 கோடி அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு புலிகேசி அமைச்சரவை தான் நடத்திக்கிட்டு இருக்கு இந்த திமுக. அதுதான் நிதர்சனமான உண்மையும். நான் ஒரு டெல்டா பகுதிக்காரனா நான் நேரிலே பார்த்து நான் சொல்றேன். நகர்ப்புறத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சியிலேயே இருக்கட்டும், தஞ்சாவூரா இருக்கட்டும், திருவாரூரா இருக்கட்டும், நாகப்பட்டினமா இருக்கட்டும், நிறைய நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள் இருக்கு. ஆனா அதுல அடிக்கப்பட்ட கொள்ளைகள் தான் அதிகமா இருக்கு. முக்கியமா இந்த வேலை வாய்ப்பை சொல்ல போனா சம்பந்தப்பட்ட என் கண்ணு முன்னாடியே பாக்குற நிறைய நபர்களே காசு கொடுத்து பதவி வாங்கியிருக்காங்க, சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தரவோட சொல்றேன், சாதாரணமா தரவோட சொல்றேன். அவங்க வந்து திமுக சொந்த வழியில வந்தவங்க. அதாவது திமுகல ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க, ஒன்றியம், பேரூராட்சி கிளைக்கழகம், அத மாதிரி ஒரு பொறுப்புல பரம்பரையா இருக்கேன், நான் பரம்பரை திமுக கொத்தடிமை, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டு வேலை வாங்கினவங்க இந்த டெல்டா பக்கத்துல இருந்து அதிகம். என்ன ரீசன் அப்படின்னா, நாளைக்கு அந்த பக்கத்துல சம்மட்டேடி விழுந்ததுன்னா இந்த பக்கத்துல இருந்தா அவங்களுக்கு ஓட்டு வேணும். இந்த பக்கம் தான் திமுகவோட கோட்டை, திமுகவோட ராஜ்யம், திமுக தான் எல்லாம் அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க. திருவாரூர்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தவிர திருவாரூரை மற்ற ஊரோட கம்பேர் பண்ணும் போது 10% கூட வளர்ச்சி கிடையாது. அது நகர்ப்புறமா இருக்கட்டும், ஊராட்சியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் சரி. சரியான சாலைகள் கிடையாது. ஃபுல்லாவே இந்த டெல்டா பெல்ட் ஃபுல்லாவே வந்து விவசாயிகளுக்கான பெல்ட் தான். விவசாயிகளுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு எண்ணி பாத்தீங்கன்னா விரல ஊட்டி எண்ணலாம். இப்பயே இங்க உள்ள எம்எல்ஏவே, சிட்டிங் எம்எல்ஏவே சொன்னாப்லையே, மூட்டைக்கு 40 ரூபாங்கிறது உண்மைதான். ஆனா இது வந்து மேல போல, அப்புறம் யாருக்கு இங்க போகுது?
அதே மாதிரிதான் இதுதான் எங்க அண்ணன் வந்து ரொம்ப கண்டிச்சுட்டு இருக்காரு. என்னன்னா கண்ணு முன்னாடி தெரியுற தப்பு. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்றது பழமொழி. அது ஆனா பல நாள் திருடன் கண்ணு முன்னாடி தெரிகிறாரு. அப்போ அதை நீக்கலன்னா அப்ப யாரு? இவரு பெரிய திருடனா இருக்கணும். அதுதானே நிதர்சனம். சோ புலிகேசி அமைச்சர் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் எங்க அண்ணன் கண்டவன். அமைச்சரை ஏமாற்றி இல்ல அமைச்சருக்கு தெரியாம அதிகாரிகள் அல்லது அவருக்கு அமைச்சரோடு தொடர்புடையவர்கள் ஒரு மோசடியை முறைகேட ஊழலை செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. அதை அமைச்சரை வந்து சிக்க வைக்கிறாங்க, நேருவை சிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கடை கோடியில ஒரே ஒரு எலி மட்டும் தெரியாம நெல்லு மூட்டையில வந்து அரிசி தின்னுட்டு ஓடிச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒரு 10 எலி 100 எலி ஒரு பகுதியே வந்து எல்லா மூட்டையும் அரிசியை வந்து தின்னுட்டு இருக்கு அப்படின்னா ஈஸியா அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அது எங்க இடத்துல போய் வைக்க போகுது? அதோட வலையில தான் வைக்க போகுது. அந்த வலை யாரோடதான் இருக்கும்? அப்ப அந்த எலிகள்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு இடமா தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நீங்க இந்த கதைகளுக்கான ஒரு மாரல் ஸ்டோரி உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் போய் எங்க போய் சேருது அப்படின்னு. கண்டிப்பாக தலைமையிலிருந்து இந்த அரசு இயந்திர அதிகாரிகள் வரை இதுல இருக்காங்க. இடையில உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 72 லட்சம் ரூபாய் இங்க அதிகாரிகள் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து கைப்பற்றினாங்க. திருவாரூர்ல ஹைவே டிபார்ட்மெண்ட்ல நகர்ப்புறத்துல ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ல. இது வந்து சிட்டிங் எம்எல்ஏ வரைக்கும் கொஞ்சம் லிங்க்ல இருந்தது. ஆனா 2 நாட்கள்ல இதை வந்து அப்படியே தலைமறைவு பண்ணாங்க. எதுவுமே இல்லாத மாதிரிலாம் ஆக்குனாங்க. ஆனா இங்க உள்ள மக்களுக்கு தெரியுது. ஆனா மக்கள் இன்னமும் எங்க தொகுதி, எங்க தலைவர் பிறந்த ஊரு, எங்க தலைவர் வளர்ந்த ஊருன்னு சொல்லிட்டு இன்னும் அறியாமை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அந்த அறியாமையிலிருந்து வெளியே வரதுக்காக தான் நாங்க ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நீங்க எல்லாரும் குற்றச்சாட்டுனாலும் கூட திமுக கூட்டலாம் கட்சிகள் போய் சேர்றாங்க, தலைவர்கள் போய் சேர விரும்புறாங்களே ஏன்? திருடர்களின் புகலிடம் திமுக. அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், திருடர்கள் எல்லாரும் ஒரு புகலிடம் தேடுவாங்க. அதிமுக உள்ளவங்க தான் இப்ப நிறைய பேர் வந்து திமுக அமைச்சர்களா இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். அதிமுக இருந்த வரைக்கும் ஊழல்வாதிகளா இருப்பாங்க. இவங்களோட அந்த உருட்டு மிஷினுக்குள்ள போய் ஒரு உருட்டின உடனே அவங்க வந்து சுத்தமானவங்களா வந்து திமுக மாறிடுவாங்க. இப்போ நீங்க அண்ணன் விஜய் கிட்ட வந்து யாரும் கூட்டணியில வரல அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பா தலைவரை நம்பி வர கூட்டணிக்கானவர்கள் விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னைக்கானவங்க எல்லாருமே நேற்றைய ஊழல்வாதிகளா இருந்தவங்க தான், காரியத்துக்காக மாறினவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை என்னைக்குமே நாங்க எதிர்பார்க்கல. அந்த ஒரு கூட்டணி எங்களுக்குள்ள வர வேணாங்கிறது நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதனால வந்து போனவங்க அவங்கவுங்களோட கட்சி கோட்பாடு, அவங்கவுங்களோட கொள்கைகள், அது என்ன வேற எப்படிப்பட்ட கொள்கைகளை வேணாலும் இருக்கலாம். ஆனா மக்களுக்கான அரசியல் செய்யறதற்காக மிக தெளிவா நாங்க களத்துல இருக்கோம். அதுக்கான பாதையில இருக்கோம். அதே மாதிரி அண்ணெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, சின்ன ஒரு யூடியூபர் ஒரு தப்பா ஒரு வார்த்தைகள் ஒரு திமுக பத்தியோ அவங்களோட செயல் திட்டங்களை பத்தியோ ஒரு அறிக்கையை பத்தியோ பேசினா அவங்க மேல காட்டுற ஒரு வேகம் ஒரு அமைச்சர் மேல இல்ல. அப்போ ஒரு சாதாரண மனிதன் வந்து எப்படி வேணாலும் அவங்களை வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காவல்துறையோட எண்ணம் ஒரு அமைச்சர்கிட்ட ஏன் போய் சேரல அப்படிங்கும் போது ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. அப்போ மேல அதிகாரத்துல உள்ளவங்களோட பவர் வந்து அங்க இருக்கு. சோ அந்த பவரை வந்து ஏன் வந்து ஒரு காமன் மேன் மேல உங்களுக்கு செலுத்துற ஒரு அதிகார பவர் ஏன் ஒரு பெரிய ஒரு அதிகாரிகள் மேல நீங்க செலுத்தல? இப்போ அண்ணா சொன்னாங்க தண்டவாளம் மாதிரி அரசு அதிகாரிகளும் அப்படித்தான் இருக்காங்க, அரசியல்வாதிகளும் அப்படித்தான் இருக்காங்கன்னு. சில நேர்மையான அரசு அதிகாரிகள் இருக்காங்க. பட் அரசு அதிகாரிகளை நிர்பந்திக்கிறாங்க. அதாவது நீங்க இதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைம் அவங்க அதை பார்த்த உடனே இதையும் நம்ம கண்டினியூ பண்ணா என்ன, நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு தான் இவங்க இருக்காங்களே அப்படின்னு. அப்படிதான் இந்த ஊழலானது மேல 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 வரைக்கும் உச்சியில போகுது. நான் திருப்பியும் சொல்றதுதான், திருடர்களின் புகலிடம் திமுக. ஒரு நார்மலா ஒரு புலிகேசி அமைச்சரவை தான் கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தாக்கம் எப்படி வந்து 2G வழக்குல சந்திக்கும் பொழுது திமுக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சதோ அதே மாதிரி இந்த ஊழல் அமைச்சர்களால கண்டிப்பா இந்த 2026ல திமுக மிகப்பெரிய ஒரு சரிவு இருக்கும். நீங்க தேமுதிகவோட சொல்லும் போது சொன்னீங்க, கேப்டனோட ஆன்மா கூட திமுதிகவுல உள்ள தலைவர்கள் வந்து மன்னிக்காது. அதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவர் இத்தனை வருஷமா அரசியல் பயணம் மிக அழகா கொண்டு வந்திருந்தாரு. அவருக்கான ஒரு அடித்தளம் சரியா அமையல. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு சிஎம் இருந்திருப்பாரு. ஆனா அவரோட நேரம், ஆனா அவர் என்னைக்குமே வாழ்நாளில் இந்த கட்சியோட கூட்டணியே இருக்கக்கூடாதுங்கிற சொன்ன ஒரு கட்சியோட அவங்க இணைஞ்சிருக்காங்க. அது ஒரு சரியான பாதை இல்ல. கண்டிப்பா 2026 தேர்தல் களம் மிகப்பெரிய திமுகவுக்கு தாக்கம் தருங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் தெரியல இந்த ஊழல் விஷயத்துல.